ஆவியானவருடைய ஏவுதலினாலே இந்த நாளிலே ஞானஸ்நானத்தை குறித்து நாம் படிப்படியா ஒவ்வொரு நாளும் இந்த வாரத்தில் நிறைய இருக்கு. அதை குறித்து வரிசையா அதை குறித்து நம்ம தியானிக்கலாம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஸ்தோத்திரம். ஞானஸ்நானத்தை குறித்து பரிசுத்த வேதம் என்ன சொல்லுகிறது? ஞானஸ்நானம்னா என்ன? கட்டாயம் நம்ம ஞானஸ்நானம் எடுக்கணுமா? இங்க இருக்கிற எல்லாரும் ஞானஸ்நானம் எடுத்தவர்கள். ஆனாலும் இந்த செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கும். கட்டாயம் ஞானஸ்நானம் எடுக்கணுமா? ஞானஸ்நானத்தினால நமக்கு என்ன நன்மைகள்? இதெல்லாம் நம்ம கொஞ்சம் கொஞ்சம் அப்படி தியானிக்க போறோம். ஸ்தோத்திரம். இப்ப நீங்க நல்ல மெச்சூர்டா நல்ல ஞானஸ்நானம் எடுத்து பல வருடமா சபைக்கு வர்றதுனால நீங்க இந்த வசனத்தை எனக்காக படிங்க. ரோமர் 6ஆம் அதிகாரம் 1-2 இந்த 2 வசனங்களை படிங்க. ஆகையால் என்ன சொல்லுவோம்? கிருபை பெருகும்படிக்கு பாவத்திலே நிலைநிற்கலாம் என்று சொல்லுவோமா? கூடாதே. பாவத்துக்கு மரித்த நாம் இனி அதிலே எப்படி பிழைப்போம்? அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. நம்ம எல்லாருமே பிறப்பால் பாவிகள். பிறப்பால் இந்த உலகத்தில் பாவிகளாய்தான் நம்ம பிறந்தோம். பாவம் செய்ததுனால பாவிகள் அல்ல. நம்முடைய பிறப்பே அப்படிதான், பாவத்துலதான் பிறந்தோம். வசனம் அப்படிதான் சொல்லுது. சங்கீதத்துல தாவீது 51ஆம் சங்கீதத்துல 5வது வசனத்தை படிக்கும் போது இப்படி சொல்றாரு. இதோ நான் துர்க்குணத்தில் உருவானேன், என் தாய் என்னை பாவத்தில் கற்பந்தரித்தாள். பாருங்க, நம்முடைய பிறப்பு, நம்முடைய தாய் நம்மை பாவத்திலே கர்ப்பம் தரித்தாள். இந்த உலகத்துல பாவ சுவாபத்துல தான் நம்ம பிறக்கிறோம். எந்த குழந்தைக்கும் நம்ம தவறுகளை சொல்லி கொடுக்கிறதே கிடையாது. எந்த குழந்தைக்கும் பாவத்தை யாரும் சொல்லி கொடுக்கிறதே கிடையாது. ஆனா பாருங்க, ஒவ்வொரு குழந்தையும் ஆட்டோமேட்டிக்கா பிறந்ததுல இருந்து என்ன செய்ய ஆரம்பிச்சிருது? கொஞ்சம் விவரம் தெரிய தெரிய ஆட்டோமேட்டிக்கா தவறு செய்ய ஆரம்பிச்சிடும். அதான் நான் சொன்னேன், தேவன் மனிதனை செம்மையானவனாக படைத்தார். அவனோ தனக்கு அநேக உபாய தந்திரங்களை தேடிக்கொண்டான். நேற்றைய தினத்துல ஞாயிற்றுக்கிழமை 2வது ஆராதனையில பேசினேன். கர்த்தர் நல்லவன். எந்த குழந்தையும் பாருங்க, சாதாரணமா நம்ம கண்ணு முன்னாடியே ஒரு தப்பு பண்ணோம், நம்ம மிரட்டினோம்னா இல்லம்மான்னு சொல்லிடும். பிறந்ததுல இருந்தே அது பாருங்க தப்பு செய்ய பழகி இருக்கு. யாரும் நம்ம சொல்றது இல்லை, ஆனா கண்டிக்கிறோம், இதை செய்யக்கூடாது அதை செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி. இதைத்தான் பவுல் ரோம சபைக்கு எழுதும் போது எப்படி எழுதுறாருன்னா, 3ஆம் அதிகாரம் 23வது வசனத்துல எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்கள் ஆகி. எப்படி ஆயிட்டோம்னா, இந்த உலகத்துல இருக்கிற அத்தனை பேருமே நம்ம பாவிகள். பாவம் செய்து நம்ம எதை இழந்துட்டோம்னா, தேவ மகிமையை நம்ம என்ன பண்ணிட்டோம்? இழந்துட்டோம். அதே ரோமர் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 23வது வசனத்தை படிச்சோம்னா, பாவத்தின் சம்பளம் மரணம், தேவனுடைய கிருபை வரமோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டான நித்திய ஜீவன். பாருங்க, இந்த பாவம் எதற்கு நேராய் நம்மை நடத்துகிறது என்றால் மரணத்துக்கு நேராய் நடத்துகிறது. தேவனுடைய கிருபை வரமோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டான நித்திய ஜீவன். இப்ப பாவம்னா மக்கள் என்ன நினைப்பாங்க? எந்த மனுஷனும் தன்னை பாவின்னு ஒத்துக்கவே மாட்டான். உலக பிரகாரமா நீங்க எந்த மனுஷனை போய் கேட்டாலும் நான் எங்க பாவம் செஞ்சேன் அப்படின்னு தான் சொல்லுவான். ஏன்னா அந்த பாவத்தை கூட அவன் என்னவா பேசுவான்னு கேட்டீங்கன்னா, நீதியா தான் பேசுவான். இந்த பாவத்தை கூட எப்படி பேசுவான்? நீதியா தான் பேசுவான். அந்த பாவமே என்ன செய்யலம்மா. ஏன்னா மனுஷனுக்கு பாவம்னா என்னன்னு தெரியல.
சோ அவங்க உலக பிரகாரமா இருக்கிறதுனால இப்ப நாம் ஆண்டவருடைய இரத்தத்தால் கழுவப்பட்டு சுத்திகரிக்கப்பட்டதுனால, அவருடைய இரத்தத்தால் மீட்கப்பட்டதுனால நமக்கு பாவம்னா என்னன்னு தெரியும். பவுல் எபேசிய சபைக்கு எழுதும் போது 2ஆம் அதிகாரத்துல 1வது வசனத்துல என்ன எழுதுறாருன்னா, அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாய் இருந்த உங்களை உயிர்ப்பித்தார். இப்ப இன்னைக்கு நமக்கு ஒரு வெளிச்சம் இருக்குது. இந்த உலகத்தை குறிச்சு ஒரு வெளிச்சம் இருக்குது. ஐயோ, இவ்வளவு பயங்கரமான உலகத்துல நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். அல்லேலூயா. நமக்கு நல்ல ஒரு இப்ப நமக்கு உலக பிரகாரமான மனிதர்களை பத்தியும் தெரியும், ஆவிக்குரிய மனிதர்களை பத்தியும் தெரியும். இதுதான் நமக்கு கிடைச்ச கிருபை. ஆனா ஜென்ம சுவாபம் உள்ள இந்த உலகத்து மனிதர்களுக்கு ஆவிக்குரிய மேன்மை எதுவுமே தெரியாது. இப்ப இந்த ஆவிக்குரிய காரியங்களை பத்தி நம்ம என்ன பேசினாலும் அவங்களுக்கு அது புரியாது. ஏன் புரியாதுன்னா, இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளாத வரைக்கும், நம்முடைய பாவங்களை உணர்கிற வரைக்கும், பாவத்திற்கான தீர்வு இயேசு ஒருவர் தான் அப்படிங்கிறத கண்கள் திறக்கப்பட்டு புரிந்து கொள்ளுகிற வரைக்கும், அதற்காகத்தான் அவர் ரத்தத்தை சிந்திருக்கிறார் அப்படிங்கிற சத்தியத்தை உணர்கிற வரைக்கும், அவருடைய ரத்தத்தினாலதான் எனக்கு பாவ மன்னிப்பாகிய மீட்பு உண்டாயிருக்கிறது அப்படிங்கிறத புரிந்து கொள்ளுகிற வரைக்கும் எதுவுமே உனக்கு விளங்காது. அதனாலதான் ஜென்ம சுவாபம் உள்ள மனிதன் ஆவிக்குரியவைகளை என்ன செய்ய மாட்டான்? அறிந்து கொள்ள மாட்டான், புரிஞ்சுக்க முடியாது. என்ன பிரச்சனை? ரோமர் புஸ்தகத்துல 1ஆம் அதிகாரத்துல 18வது வசனம் என்ன சொல்லுதுன்னா, சத்தியத்தை அநியாயத்தினாலே அடக்கி வைக்கிற மனுஷனுடைய எல்லாவித அவபக்திக்கும் அநியாயத்துக்கும் விரோதமாய் தேவ கோபம் வானத்திலிருந்து வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. அப்ப சத்தியத்தை அநியாயத்தினாலே அடக்கி வைக்கிற மனுஷருடைய எல்லாவித அவபக்தி, அநியாயம், இதற்கு விரோதமாய் என்ன நடக்குதா? தேவ கோபம் வானத்திலிருந்து வெளிப்பட்டது. இப்ப நமக்கு சத்தியம் நல்லா தெரியும். ஆனா சத்தியம் தெரியாதவர்களுக்கு கட்டாயம் நம்ம என்ன சொல்லணும்? சத்தியத்தை சொல்லியே ஆகும். நம்ம சத்தியத்தை சொல்லும் போது எல்லாரும் எதிர்ப்பாங்க, பகைப்பாங்க. ஆனாலும் நம்ம பயப்படக்கூடாது. சமயம் கிடைத்தாலும் கிடைக்காவிட்டாலும் திருவசனத்தை ஜாக்கிரதையா என்ன பண்ணிடணும்? சொல்லிடணும். சொல்ல வேண்டிய விதத்துல நம்ம சொல்லிடணும். இப்ப மனிதனுக்கும் தேவனுக்கும் இடையில இந்த பாவத்தினால உறவு துண்டிக்கப்படுது. மிகப்பெரிய ஒரு பாலம் உருவாகும். இப்ப நமக்கு தேவனிடத்துல நெருங்குகிற ஸ்லாக்கியம் இல்லாம, ஒரு காலத்துல நம்ம எல்லாம் ரட்சிக்கப்படணும்னு சொல்லி எத்தனையோ பரிசுத்தவான்கள் வடித்திருக்கிற கண்ணீரினால இன்னைக்கு நீங்களும் நானும் ரட்சிக்கப்பட்டு கிருபையா இந்த வேதத்தை கையில எடுத்திருக்கிறோம். நம்ம மட்டும் இந்த வேதம் கிடைக்கலன்னு வச்சுக்கோங்க, ஏறக்குறைய நான் பைபிள் தூக்கி ரட்சிக்கப்பட்டு ஆண்டவருக்கு பிள்ளையா மாறி 38 வருஷம் ஆயிடுச்சு. 38 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. என்னுடைய 21 வயசுல பிடிச்சார் ஆண்டவர். ஆமென். 21 வயசுல பிடிச்சார். ஒருவேளை நான் இயேசுவை அறியாது இருந்தா என் நிலைமை என்னவா இருந்திருக்கும் யோசிச்சு பார்க்கிறேன். எப்படி இருந்திருக்கும்? அதனாலதான் நம்ம என்ன பண்ணக்கூடாது, இந்த நாட்கள்ல சத்தியம் நமக்குள்ள இருக்கு. சத்தியவான் எவனும் என் சத்தத்தை கேட்கிறான், கர்த்தர் சொல்றார். அப்ப யாரா இருந்தாலும் பரவாயில்ல, ஆதார் கார்டு எடுத்தா தான் நீ இந்திய குடி உரிமை மகன்னு சொல்றாங்க. போட்டோ வச்சுக்கிட்டு வரிசையில நிக்கிறாங்களா? பேன் கார்டு இருந்தாதான் நீ 50 நேரத்துக்கு மேல பணம் போட முடியும்னு பேங்க்காரன் சொல்றான். அதுக்கு உடனே கீழ்படுகிறோமா? ஆமா. டெபிட் கார்டுங்கிறான், கிரெடிட் கார்டுங்கிறான், பேன் கார்டுங்கிறான், ரேஷன் கார்டுங்கிறான். கடைசியில போறது சுடுக. ஆமா,
அப்ப இதுக்கு எல்லாத்துக்குமே நம்ம என்ன பண்றோம்? இது எல்லாத்துக்குமே கீழ்ப்படுகிறோம். ஆனா ஏன் ஒரு ஆண்டவர் ஒரு சின்ன காரியம், நீ ஞானஸ்தானம் எடுத்து பரிசுத்தாவின் வரத்தை பெற்றாதான் நீ பரலோகத்துக்கு வருவேங்கிறத நம்மளால ஏத்துக்க முடியாதா? அப்ப பிசாசு தானே உன்னை போட்டு வாட்டுறான். இந்த ரகசியம் ஏன் புரியல? நிறைய பேருக்கு இது புரியல. சபைகள்ல இனிமே நம்ம சப்பக்கட்டு எல்லாம் கட்ட முடியாது, பகிரங்கமா பேசித்தான். ஒரு ஆத்மா அழியறத நம்ம எப்படி வேடிக்கை பார்க்க முடியும்? ஒரு ஆத்மா கெட்டு போறது அவருக்கு விருப்பம் கிடையாது. யோவான் 3:16 அதானே சொல்லுது, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல், ஒருத்தர் கூட கெட்டு போக கூடாது. அதான் ஆண்டவருடைய விருப்பம். ஒருத்தர் கூட கெட்டு போக கூடாது, நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தரடி இவ்வளவாய் உலகத்தில். அல்லேலூயா. அப்ப இந்த தீர்வுக்காக தான் இயேசு உலகத்துக்கே வந்தார். அப்ப இன்னைக்கு நம்ம அவரோட இணைக்கப்படணுமா இல்லையா? அவரோட நெருங்கணும். நமக்கு கொடுத்த மிகப்பெரிய கட்டளையா கொடுக்கலன்னா இதை பத்தி கவலைப்படவே வேண்டாம். மத்தேயு 28 கட்டளையாவே கொடுத்துட்டார். 19ஆம் வசனத்தை சத்தமா படிங்க. மத்தேயு 28:19. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்திலே அவர்களுக்கு ஞான ஸ்நானம் கொடுத்து, நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்றார். ஆமென். நான் உங்களுக்கு கட்டளையிட்ட ஞானஸ்நானங்கிறது என்னங்க? ஆண்டவர் கொடுத்த கட்டளை. கண்டிப்பா பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே. நம்ம சபையில இவ்வளோ இந்து மக்கள் இந்த வார்த்தைக்கு அப்படியே தங்களை ஒப்பு கொடுத்து, ஐயோ 2 மாசமா இந்து மக்கள் பாடாப்படுத்தி ஞானஸ்தானம் கொடுங்க, ஞானஸ்தானம் கொடுங்க, ஞானஸ்தானம் கொடுங்க. அந்த வாஞ்ச ஒரு கிறிஸ்தவனுக்கு ஏன் இல்லை? இந்த கத்தோலிக்கத்துல இருக்கிறவங்களுக்கு குழந்தை பிறக்கும் போது தாய் தாப்பை கொண்டு போய் கொடுத்து ஞான தகப்பன்னு தலையை பிடிச்சிக்கிட்டு ஃபாதர் சும்மா லைட்டா தண்ணியை தெளிச்சுட்டு பேர் வைக்கிறது, அதுக்கு பேர். ஆனா அதை போய் என்ன சொல்லி தெரியுறாங்க? ஞானஸ்தானம் இருக்கிறாங்க. அதாவது ஒரு ஊழியக்காரர் என்ன பண்ணாரா, ஒரு சர்ச்சு வாசல்ல போய் குழந்தை ஞானஸ்தானம்னு ஒரு புஸ்தகம், ஆயிரக்கணக்கான புஸ்தகம் வாசல்ல வச்சுட்டு குழந்தை ஞானஸ்நானம் உண்மையா நடந்தது. ஆயிரக்கணக்கான புஸ்தகம் சர்ச்சு வாசல்ல வச்சுட்ட பயங்கர சேல்ஸ். எல்லாரும் ஆசையா படிப்பாங்கல்ல, இந்த டைட்டில பார்த்த உடனே 1000 புஸ்தகமும் வித்துருச்சு. 1000 புஸ்தகமும் வித்துருச்சு. அவர் கீழே இறங்கும்போது கேட்டா ஒரு புக்கு கூட மிச்சம் இல்லை. வீட்டுல போய் அவன் புஸ்தகத்தை பிரிச்சா பக்கத்துல இருந்து கடைசி பக்கம் வரைக்கும் எல்லாம் வெள்ளை பேப்பரா இருக்கு. உள்ளுக்குள்ள எந்த பிரிண்டிங் மேட்டரும், ஒரு பக்கத்துல கூட பிரிண்டிங் மேட்டர் இல்லை. எல்லாம் அலறி அடிச்சுக்கிட்டு புஸ்தகத்தோட திருப்பி சர்ச்சுக்கு ஓடியாராம். நம்ம சர்ச்சில் ஒரு நாளைக்கு செய்வோம். அலறி அடிச்சுட்டு ஓடியாராம், 50 பேரும் ஓடியாராம். ஓடியாந்து என்னையா இவ்வளவு ரூபாய் போட்டு புஸ்தகம் வாங்கிட்டு போனோம், ஒண்ணுமே உள்ளுக்குள்ள இல்ல. குழந்தை ஞானஸ்தானம் ஒண்ணு இல்ல. இல்ல இந்த புஸ்தகத்தை வாங்கி, அது எப்படி வாங்கிக்கிறது? நீ ஏன் வாங்கின? உனக்கு அறிவு எங்க போச்சு? அருமையா அந்த சபைய உடைச்ச, புத்தி வர வச்ச. நிறைய பேர் அப்படிதான் இருக்கிறாங்க. அது தாய் தப்ப, அது இந்த குழந்தைக்கு என்ன தெரியும்? ஒண்ணுமே தெரியாது. அப்ப இன்னைக்கு நமக்கு பாவத்தை குறிச்சு ஒரு உணர்வு இருக்குது, பாவத்தை குறிச்சு ஒரு அறிவு இருக்குது. அல்லேலூயா. அப்ப நான் நல்ல மனசுல வச்சுக்கோங்க, ஞானஸ்நானங்கிறது இயேசுப்பா கொடுத்த கட்டளை. அல்லேலூயா. ரெண்டாவது அப்போஸ்தலர் 2:38 பாருங்க. அப்போஸ்தலர் 2:38 பேதுரு அவர்களை நோக்கி, நீங்கள்
மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்றுக் கொள்ளுங்கள். அப்பொழுது பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறுவீர்கள். ரொம்ப முக்கியமான 2 விஷயத்தை நான் இதுல சொல்றேன். ஒன்னு, பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெறுங்கள். இப்ப நீங்க கொஞ்சம் கவனிங்க. நீங்க இப்ப எல்லாரும் என்கிட்ட என்ன கேட்பீங்க? என் பிரதர், இயேசு கிறிஸ்து என்ன கட்டளை கொடுத்தாரு? பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமத்தினால தானே ஞானஸ்நானம் கொடுக்க சொன்னாரு. ஆனா இங்க அப்போஸ்தலர்கள் என்ன பண்ணிருக்கிறாங்க? இயேசுவின் நாமத்தினால என்ன பண்ணிருக்கிறாங்க? ஞானஸ்நானம் கொடுத்திருக்கிறாங்க. இப்போ ஒன்லி ஜீசஸ்னு ஒரு குரூப் உருவாகி இருக்குது. இந்த ஒரே ஒரு வசனத்தை வச்சுக்கிட்டு பைபிள்ல எதையாவது ஒன்ன படிச்சுக்கிட்டு ஒரட்டாட்டமா பேசக்கூடாது. பைபிள்ல இருக்கிற எல்லா வசனங்களையும் கோ-இன்சியேட் பண்ணி ஒன்னோட ஒண்ணு ஒத்து பார்த்து அந்த பிரமாணத்தினுடைய முடிவு என்னன்னு பார்க்கணும். ஏன் அப்போஸ்தலர்கள் இயேசு நாமத்தை சொன்னாங்கன்னா, இயேசுங்கிற ஒருத்தர் தெரியாது, அதனால அவங்க ஸ்ட்ரெஸ் பண்றாங்க. நான் நேற்றுக்கு ஒரு ஆடு பார்த்தேன். டி மோகன் பாஸ்டர் மெட்ராஸ்ல பிரம்மாண்டமான ஒரு சர்ச் வொர்ஷிப் சென்டர் உருவாக்கி இருக்கிற. ஒரே நேரத்தில் எத்தனை ஆயிரம் பேர் உட்காரலாம்? 25,000 பேர் அந்த ஒரே நேரத்தில். ஃபாரின் சர்ச் தான் அப்படியே. சரியா? பிரம்மாண்டமா நமக்கு இப்படி தமிழகத்துல உருவாகி இருக்கிறது. வந்து சிஎம்மா உட்கார்ற ஒவ்வொருத்தனுக்கும் ஒரு நறுக்குன்னு சுருக்குன்னு ஒரு பயம் வரட்டும். அல்லேலூயா. உண்மையாகவே இது ஒரு பெரிய ஆச்சரியம். அந்த இதை நான் எதுக்காக நான் இதை சொல்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த 25,000 பேர் உட்கார இடத்துல பாதி பேர் பிலிவரா இருப்பாங்க, பாதி பேர் புது ஆத்துமாக்களா இருப்பாங்க. ஒவ்வொரு வாரமும் செய்தி கொடுக்கணும் ரொம்ப சிரமம், ரொம்ப கஷ்டம். அப்ப நியூ கமர்ஸ்க்கு தனியா ஒரு இது பண்ணுவாங்க. நிச்சயம் அப்படிதான் பண்ணணும், வேற வழி கிடையாது. ஒவ்வொன்றுக்கு இராணுவம் மாதிரி செயல்படுவாங்க. எப்படின்னு கேட்டீங்கன்னா, இங்க ஜட்ஜஸ் இருப்பாங்க, டாக்டர்ஸ் இருப்பாங்க, எல்லா ஃபெலோஷிப்பும் இருக்கும். அப்ப அதெல்லாம் தனித்தனியா அவங்க இது பண்ணி ஒழுங்கு பண்ணுவாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப ஆண்டவர் என்ன சொல்றாரு பாருங்க, இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்தை தெரியாதவர்களுக்காக நம்ம என்ன பண்ணி ஆகணும்? இயேசுவை சொல்லணும், இயேசுவை ஸ்ட்ரெஸ் பண்ணணும். இயேசுவை ஸ்ட்ரெஸ் பண்ணி நான் என்ன சொல்ல வர்றேன்னு கேட்டீங்கன்னா, அப்ப டி மோகன் பாஸ்டர் சொன்னாங்களா அவங்க பையன்கிட்ட, நீ ஓப்பனிங் டே தம்பி கட்டடத்தை பத்தியோ உள்ளுக்குள்ள எதை பத்தியோ கொஞ்சம் கூட மேன்மையா எதையும் பத்தி என்ன பண்ணிடாங்க. உன் வாயிலிருந்து கூட்ட ஆரம்பிச்சதுல இருந்து முடிகிற வரைக்கும் இயேசுவின் நாமத்தை மாத்திரம் உயர்த்திக்கிட்டே, எதை உயர்த்திக்கிட்டே. அப்ப அவர் பேசும்போது நான் கேட்கிறேன், நானும் உட்கார்ந்து பார்த்தேன், கேட்கிறேன். அவர் சொல்றாரு, எங்க அப்பா அப்படி சொன்னாங்க, எனவே என் மேன்மை பாராட்ட ஒண்ணுமே இல்லை, இந்த கட்டடம்லாம் ஒண்ணும் இல்லை, இயேசு பெரியவர்னு சொல்றேன். நம்ம வாயில அதான் வரணும், அதுக்காக எழுதப்பட்டதுதான் அது. உடனே இயேசு நாமத்தை எப்படி சொல்லலாம்? ஞானஸ்நானம் இப்படி கொடுக்கிறதா இல்லை இப்படி கொடுக்கறது இல்லை இப்படி கொடுக்கிறதா? எத்தனை பிரச்சனை! ஐயோ, இது இது ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு சபை. நீங்க தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக சொல்றேன். நீங்க எங்கம்மா போறீங்க? இயேசுவின் பர்வதம். உங்க பாஸ்டர் யாருமா? சகாயராஜ். அவர் எப்படிமா ஞானஸ்நானம் கொடுத்தார்? பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமத்தினால அப்படி கொடுத்தா. ஐயோ, இப்படி இருக்கிறது தப்புமா, இப்படி கொடுக்கணும். இப்படி போட்டு ஜனங்களை குழப்பி அவங்க விசுவாசத்தை அப்படியே ஒட்டச்சு. நான்லாம் ஞானஸ்நானம் எடுத்ததெல்லாம் பயங்கர 10 கேள்வி அப்போஸ்தலர் பணியிலிருந்து கேட்டு அதுல பாஸ் ஆகி ஒவ்வொரு பாவத்தையும் வெளியில சொல்ல சொன்ன சாது ஜபராஜ் ஐயா, டே ஏதாவது மறைச்சு வச்சிருந்தீங்கன்னா தண்ணிக்குள்ள இறங்கும் போதே செத்து போயிருவேன். தண்ணிக்குள்ள நீ இறங்கும் போதே பாவத்தை சொல்லாம மறைச்சிருந்தீங்கன்னா செத்து போயிருவேன். இன்னைக்கு யாராவது இந்த பாஸ்டர் அப்படி கொடுப்பாங்களா? அவரெல்லாம் அந்த ஐயாலாம் இறந்துட்டாங்க. அருமையான தேவ மனு. இவங்கெல்லாம் உலகத்துக்கு தெரியாதவங்க.
ஆனா ரொம்ப ஞானவான்கள், கர்த்தருக்கு பிரியமானவங்க வெளியில தெரியாது. அப்ப நமக்கு கிடைக்கிற இரண்டாவது பாருங்க, பாவ மன்னிப்பு கிடைக்குது, பரிசுத்த ஆவியானவருடைய வரங்கள் கிடைக்குது. புரிஞ்சுக்கிட்டீங்களா? நான் இந்த ஞானஸ்தானத்தினால இன்னொரு முக்கியமான காரியம், ரோமர் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை பாருங்க. ரோமர் 6:4. மேலும் பிதாவின் மகிமையினாலே கிறிஸ்து மரித்தோரில் இருந்து எழுப்பப்பட்டது போல நாமும் புதிதான ஜீவனுள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படிக்கு அவருடைய மரணத்திற்குள்ளாக்கும் ஞான ஸ்நானத்தினாலே கிறிஸ்துவுடனே கூட அடக்கம் பண்ணப்பட்டோம். ரொம்ப சிம்பிள். நம்முடைய பழைய மனுஷனை அப்படியே ஏசப்பாவோட என்ன பண்ணிட்டோம்? அடக்கம் பண்ணிட்டோம். இனி நான் அல்ல, கிறிஸ்து எனக்குள்ள வாழ்கிறார், கிறிஸ்து எனக்குள்ள பிழைத்திருக்கிறார். இப்ப நான் எந்த கட்டத்திலையும் எனக்கு நல்லா தெரியும், இன்னைக்கு நான் ஒரு கிறிஸ்தவன் அப்படிங்கிறத நம்ம எந்த தைரியத்துல சொல்றோம். நம்ம என்ன இந்து பேரை வச்சிருந்தாலும், பார்வதின்னு வச்சிருந்தாலும், கருப்பாயின்னு வச்சிருந்தாலும், எனக்குள்ள இருக்கிறது இயேசு. நான் யாரோட அடக்கம் பண்ணப்பட்டிருக்கிறேன்? இயேசுவோட கூட அடக்கம் பண்ணிட்டு. உண்மையாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களுக்கும் பிள்ளைகள் என்ற அதிகாரத்தை கொடுத்துட்டேன். ஞானஸ்நானத்தினால நம்ம அவருடைய பிள்ளையா மாறிட்டோம். அல்லேலூயா. அப்ப பாருங்க, நல்ல கவனிங்க. ஞானஸ்தானங்கிறது ஒரு கட்டளை. ஞானஸ்தானத்தினால பாவங்கள் மன்னிக்கப்படுது, பரிசுத்த ஆவியினுடைய வரத்தை பெறுகிறோம், அவருடைய பிள்ளைகளாய் மாறுகிறோம். அல்லேலூயா. அப்ப இந்த ஞானஸ்தானம் ரொம்ப தெளிவா இருக்கு. மார்க் சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 15-16 வசனங்களை பாருங்க. பின்பு அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். 16ஆம் வசனம். விசுவாசம் உள்ளவனாகி, எப்படி இருக்கணும்னா கர்த்தர் மேல விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்நானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான். அந்த ரட்சிப்பு எங்க வருது? ரட்சிப்பு எங்க வருது? இயேசுவை ஏற்றுக்கொள்வதினால், நான் ஞானஸ்நானம் பெறுவதினால் அவரோடு அடக்கம் பண்ணப்படுகிறேன். நான் இப்ப கிறிஸ்துவை தரித்து கொண்டேன். ஆகையினால் எனக்குள்ள உண்டாயிருக்கிறது ரட்சிப்பு. இப்ப நான் நல்லா குளிக்கிறேன். நல்லா குளிச்ச உடனே அழகா இந்த ஷர்ட் எடுத்து என்ன பண்றேன்? போட்டுக்கிறேன். இப்ப இந்த ஷர்ட் எனக்கு உரிமையாயிருக்கு. அது போல இது வெளிப்புறமான மனுஷனுக்கு. உள்ளான மனுஷனுக்கு சட்டை போட முடியாது, உள்ளான மனுஷனை குளிப்பாட்ட முடியாது. அப்ப அந்த உள்ளான மனுஷனை குளிப்பாட்டுறது, வாட் எவர் யூ கன்ஃபஸ், ரோமர் 10:10 படி நீதி உண்டாக இருதயத்திலே விசுவசிக்கப்படும், ரட்சிப்பு உண்டாக வாயினால என்ன பண்ணப்படும்? அறிக்கை பண்ணப்படும். அப்ப இயேசுவின் ரத்தத்தால நான் கழுவப்படுகிறேன், மீட்கப்படுகிறேன், இயேசுவின் ரத்தத்தினால பாதுகாக்கப்படுகிறேன், சுத்திகரிக்கப்படுகிறேன். இப்படி அறிக்கை செய்யும் போது என்னுடைய உள்ளான மனுஷன் கிறிஸ்துவை தரித்து கொள்ளுகிறான். யாரை தரித்து கொள்ளுகிறான்? அப்ப இந்த உள்ளான மனுஷனுடைய ட்ரெஸ் யாரு? கிறிஸ்து. அந்த உள்ளான மனுஷன் இயேசுவை தரித்து கொள்ளுகிறான். இப்ப எனக்குள்ள என்ன சுபாவங்கள் வரும்? இயேசப்பாவுக்குள்ள இருக்கிற சுபாவங்கள் தான் வரும். என் பேச்சு யார் மாதிரி இருக்கும்? இயேசுவை போலதான் இருக்கும். பேதுரு போய் எங்க போய் உட்கார்ந்து குளிர் காஞ்சாலும், உன் பேச்சு அவரை மாதிரியே இருக்குன்னாங்க. அல்லேலூயா. உன் பேச்சு யார மாதிரி இருக்குது? அவரை மாதிரியே இருக்கு. நீங்க சாதாரணமா ரோட்ல போகும்போது உலக பிரகாரமான மனிதர்கள் உங்களை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க, தெரியுமா? அது ஏன்னு உங்களுக்கே தெரியாது. சம்திங் டிஃபரண்ட். எல்லாரும் விட நீங்க வித்தியாசமா இருக்கிறீங்க. உங்க பேச்சு வித்தியாசமா இருக்கு, உங்க சுபாவம் வித்தியாசமா இருக்கு, உங்க நடைகள் வித்தியாசமா இருக்கு. சினிமா தியேட்டர் வாசல்ல இருக்கிற வாட்ச்மேனே உங்களை பாவம் போல பார்ப்பான். இந்த ஐயாவை நம்ம 1000 முறை பார்க்கிறோம், ஒரு முறை கூட நம்ம தியேட்டருக்குள்ள வரமாட்டேங்கிறாங்க. அல்லேலூயா. உலக மனிதர்கள் யார்? நீங்க நல்ல ஜோம் பண்ணிட்டு ரோட்ல போங்க, உங்களுக்கு யார் யாருன்னே தெரியாது, எல்லாம் விஷ் பண்ணுவாங்க. The presence of God உங்களுக்குள்ள அவர் இருந்து என்னென்னமோ பண்ணிட்டு இருக்காரு. உங்களுக்குள்ள அவர் இருக்கிறதுனால
எல்லாருக்கும் முன்னாடி உங்களை கனப்படுத்துறேன். உங்களை பத்தி தெரியாதவங்க கூட உங்கள்கிட்ட பேசுறதுக்கு யோசிக்கிறாங்க, பயப்படுறாங்க. கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. அப்ப இந்த ஞானஸ்நானத்தை குறித்து என்ன ஆகுனா, ரொம்ப அழகா சொன்னா, இது ஒரு ஸ்பிரிச்சுவல் ரீபர்த். தாய் தகப்பன்ட்டு பிறக்கிறது உலக பிரகாரமான பிறப்பு. ஞானஸ்நானம் எடுக்கிறது ஆவிக்குரிய பிறப்பு. அதுதான் யோவான் 3ஆம் அதிகாரத்துல நிகோதேமுன்னு சொல்லி ஒரு மனுஷன் இயேசுவை தேடி வருவான். அவன் என்ன சொல்றான் பாருங்க, ரபி, உம்மோடு கூட கர்த்தர் இல்லாவிட்டால் நீ தேவனிடத்திலிருந்து வந்த போதகர்னு நான் பார்க்கிறேன். அல்லேலூயா. ஒருவனோடு கூட தேவன் இராவிட்டால் நீர் செய்கிற இப்படிப்பட்ட அற்புதங்களை செய்ய மாட்டான் என்றான். நடுங்கி போறான். என்ன, அவர் பாட்டுக்கு அங்கதானே நிக்கிறார், அவர் பாட்டுக்கு அங்கதானே நிக்கிறார், இது சுகம் கிடைக்குது, எப்படி இது என்ன ஒண்ணுமே புரியலையே. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அப்ப என்ன நடக்குது பாருங்க. இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, சரி போதும், நமக்கு நல்ல கவனிங்க. இயேசு என்ன சொல்றாருன்னா, நீ ஆவியினாலும் ஜலத்தினாலும் பிறவாவிட்டால் நீ எங்க வரமாட்ட, தேவனுடைய ராஜ்யத்துக்கு வரமாட்ட, நீ மறுபடி பிறக்கணுங்கிற. இவனுக்கு புரியல. ஆண்டவரே, நான் முதிர் வயதா இருக்கிறேன், நான் எப்படி அம்மா வயிற்றுல போய் பிறக்க முடியும்? அம்மா வயிற்றுல ஒரு முறை தான் பிறக்க முடியும். அதுக்கு பேர் உலக பிரகாரமான ஒரே ஒரு பிறப்பு. இரண்டாவது பிறப்பு ஞானஸ்நானம். தண்ணீரில மூழ்கி அவரோடு அடக்கம் பண்ணப்பட்டு அவருடைய மரணத்தின் சாயலை நாம் தரித்துக் கொள்கிறோம். இந்த உலகத்துல கிறிஸ்து அவருடைய சாயலா நம்மளை படைச்ச, ஆனா அந்த சாயலை நம்ம இழந்துட்டோம். இப்ப இந்த ஞானஸ்நானத்தின் மூலமாக அவருடைய மரணத்தின் சாயல் வருது. அவருடைய மரணத்தின் சாயலுக்கு சொந்தமாயிட்டோம்னா அவருடைய உயிர்த்தெழுதலின் சாயலுக்கும் பங்குள்ளவர்களாக இருக்கிறோம். ஆமென். உயிர்த்தெழுதலுடைய சாயலுக்கு நம்ம எப்படி இருக்கிறோம்? பங்குள்ளவர்களாக இருக்கிறோம். அப்ப ஆண்டவர்கிட்ட நம்ம உரிமையோட ஞானஸ்நானம், ஆண்டவருடைய கட்டளைகளை கீழ்ப்படியும் போது உரிமையோட போய் நிக்கணும். ஆமென். ஒரு ஃபார்ம் கொடுக்குறோம் பேங்க்ல, எல்லாம் கரெக்டா ஃபில்அப் பண்ணி கையெழுத்து போடணும். கொடுக்கும்போது அவன் சடான்னு தூக்கி இப்படி போடுறான். என்னங்க சார், அதை ஃபில்அப் பண்ணுது. ஒரு இடம் என்னவா இருக்குது, நீங்க ஃபில்அப் பண்ணாம போட்டிருக்கீங்க, அந்த இடத்த ஃபில்அப் பண்ணு. இதேதான் கர்த்தர் நம்மகிட்ட எதிர்பார்க்க. என்ன எதிர்பார்க்கிறாரு? அடிப்படை உபதேசம் உங்ககிட்ட எப்படி இருக்கு? மனம் திரும்பிட்டியா? பாவங்கள் மன்னிக்கப்பட்டுருச்சா? ஞானஸ்நானம் எடுத்தியா? பரிசுத்தாவினுடைய வரத்தை பெற்றியா? ஆமென். அப்பம் விற்கிறியா? அந்நுண்ணியமா இருக்கிறியா? கிறிஸ்துவின் சபையோடு இணைக்கப்பட்டிருக்கிறியா? ஜபம் பண்றதுல உறுதியா இருக்கிறியா? இந்த அடிப்படையான காரியம் ஆண்டவர் ஒவ்வொன்னா. அப்ப ஃபார்ம் கரெக்டா ஃபுல்லா பண்ணணும் இல்ல? அப்ப நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில எங்கேயுமே நம்ம கோட்டை விட்டுறக்கூடாது, எந்த இடத்தையுமே வெற்றிடமா விட்டுறக்கூடாது. இவ்வளவு நாள் நான் உன்னை பூமியில வச்சிருந்தேனே, எனக்காக நீ என்ன செஞ்ச? வெறுங்கையா வரக்கூடாதுன்னு நான் எழுதி வச்சிருக்கிறேன், தெரியாதா? இல்ல ஆண்டவரே, வார வாரம் காணிக்க போட்டேன். அது உலகத்துக்கு, அது உங்க சர்ச் மெயின்டெனன்ஸ்க்கு, அது உங்க பாஸ்டருக்கு. வெறுங்கையா அங்க வரக்கூடாதுன்னா என்ன அர்த்தம்? ஆத்துமாவோட வரணும், ஆதாயம் பண்ணணும். ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணுகிறவன் ஞானம் உள்ளவன். அல்லேலூயா. அப்ப இந்த அடிப்படையில தான் நம்ம ஆவிக்குரிய ஜீவியம் வளர்க்கப்படும். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவருக்கு சித்தமானால் தொடர்ந்து நாளைய தினத்துல அப்படியே வரிசையா தியானிப்போம். பெரிய சப்ஜெக்ட். நான் மத்தேயு 3க்குள்ள வரல, ரோமர் 6க்குள்ள வரல, தீத்துக்குள்ள வரல, கொலேசியருக்குள்ள வரல. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு சாப்டர். ரோமர் 6லயே ஞானஸ்நானத்தினுடைய ஆசீர்வாதங்கள் பூரா இருக்கு. இந்த ஞானஸ்நானத்தை மட்டும் ஒரு ஆத்மா புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா பாவம் செய்ய பயப்படுவாங்க. பாவத்தின் மேல ஒரு வெறுப்பு வரும். சிம்பிள்ங்க. பாவத்தின் மேல நமக்கு வெறுப்பு வராத வரைக்கும் நம்ம தடுமாறிட்டு இருக்கோம்னு அர்த்தம். பாவத்தின் மேல வெறுப்பு வந்துருச்சுன்னா கிறிஸ்துவோடு இணைக்கப்படுறோம்.
ஏன் நமக்கு பாவத்தின் மேல ஆசை வருது? ஜெபம் குறையுது, தனி ஜெபம் குறையுது, அந்நிய பாஷை குறையுது, வேத வாசிப்பு குறையுது. அடுப்பு எரியிற வரைக்கும் ஒரு ஈ வராது. அடுப்பு அணைஞ்சிருச்சுன்னு வைங்க, கரப்பாம்பூச்சியில இருந்து எல்லாம் ஏறி விளையாடும். பார்த்துருக்கீங்களா? ரொம்ப சிம்பிள். அதனாலதான் வெளிப்படுத்துற விசேஷத்துல ஒண்ணு அனலாயிரும், இல்லாட்டினா எப்படி இருக்கு? குளிராயிரும். அப்ப தேவ பிள்ளைங்க உடம்புல ஆவிக்குரிய ஏதோ ஒரு மந்த நிலைமை வரும்போது பேட்டரியை சார்ஜ் பண்ணிடணும். போய் முழங்கால் போட்டு நல்ல தேவ பிரசன்னத்துல அந்நிய பாஷையில நல்ல பைபிள் படிச்சுக்கிட்டே இருக்கணும். பைபிள் படிக்க விருப்பம் இல்லையா? வசனத்தை ஆராய விருப்பம் இல்லையா? கண்டிப்பா உனக்கு பரம வைத்தியர் தேவை. ஆபரேஷன் நடக்கணும். ஆமென். தேவ சமூகத்துல நேரம் செலவழிக்கணும். ஆமென். கர்த்தர் நல்லவர். தொடர்ந்து நாளைக்கு தியானிப்போம், ஜெபிப்போம்.